ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று, எக்ஸ்பொனென்ஷியல் அண்ட் லாகரித்மிக் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் கால்குலஸோட சூப்பர் ஸ்டார்ஸ்னு நினைச்சுக்கோங்க. சரி, வாங்க உள்ள போலாம். நீங்க எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா, எப்படி ஒரு சாதாரண யூடியூப் ஷார்ட் வீடியோ அல்லது இன்ஸ்டாகிராம் ரீல் ஒரே ராத்திரிக்குள்ள மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போய் வைரல் ஆகுதுன்னு? அதுக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல் மேத் கான்செப்ட் இருக்கு, அண்ட் அதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம், எக்ஸ்பொனென்ஷியல் growth. இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற கம்பேரிசனை பாருங்க. லினியர் growthல ஒரு சேனலுக்கு எவ்ரி கரெக்டா 100 நியூ ஃபாலோவர்ஸ் வருவாங்க. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போகும். ஆனா எக்ஸ்பொனென்ஷியல் growthல உங்க ஃபாலோவர்ஸ் பிரதி டபுள் ஆவாங்க. 100, 200, 400, 800, செம்ம ஃபாஸ்டா, ஒரு ஃபயர்வொர்க் மாதிரி. அதான் எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் ஃபாஸ்ட். அப்போ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் growthக்கு பின்னாடி இருக்கிற மேத்தமேட்டிக்கல் சூப்பர் ஹீரோ யாரு தெரியுமா? அதான் தி எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். இந்த வைரல் மேஜிக் எல்லாத்துக்கும் சீக்ரெட் ஃபார்முலா இதான். சரி, என்ன சூப்பர் ஹீரோவோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? அது y = b to the power of x. இங்க பாத்தீங்கன்னா நம்ம வேரியபிள் x பவர்ல யானி எக்ஸ்பொனென்ட்ல இருக்கு. அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த b தான் நம்ம பேஸ்னு சொல்லுவோம். அண்ட் growth ஆகணும்னா இந்த பேஸ் கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் நம்பரா கிரேட்டர் than 1 இருக்கணும். இந்த கிராஃபை கொஞ்சம் பாருங்க. நம்ம சொன்னதை இது பெர்ஃபெக்ட்டா காட்டுது. ஸ்டார்டிங்ல growth ரொம்ப ஸ்லோவா ஃபிளாட்டா இருக்கு, எதுவுமே நடக்காத மாதிரி. ஆனா திடீர்னு அந்த கர்வ் ஜே ஷேப்ல வெர்டிகலா ஷூட் ஆகுது, ஸ்டீப் ஆயிட்டே போகுது. இதுதான் வைரல் growthோட விஷுவல் ப்ரூஃப். எல்லா எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ்லயும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கு. அதுதான் y = e to the power of x. இங்க ஈங்கிறது பை மாதிரி ஒரு மேஜிக் நம்பர். இதோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி 2.718. இந்த தான் நேச்சுரல் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனோட பேஸ். அண்ட் கால்குலஸ்ல இதான் ரியல் சூப்பர் ஸ்டார். ஓகே, ஸோ நம்ம சூப்பர் ஹீரோ e to the power of x-ஐ மீட் பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொரு சூப்பர் ஹீரோக்கும் ஒரு சைட் கிக் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி நமக்கு இருக்கிறது லாகரிதமிக் ஃபங்க்ஷன். இது சூப்பர் ஹீரோ செய்யறதுக்கு ஆப்போசிட்டா செய்யும். அதான் இது இன்வர்ஸ் சைட் கிக். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், யோசிச்சு பாருங்க. எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் உங்க சேனல் எவ்வளோ பெருசா ஆகும்னு சொல்லும், 2 நாள்ல எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கன்னு சொல்லும். அப்போ லாகரிதமிக் ஃபங்க்ஷன் என்ன சொல்லும்? அதோட வேலை என்ன? லாகரிதம் எப்போன்ற கேள்விக்கு பதில் சொல்லும். எப்போ நான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுவேன் அங்கிற கேள்விக்கு பதில் சொல்றது தான் லாக் ஃபங்க்ஷனோட வேலை. ஸோ லாக் பேஸ் a of x = yன்னு சொல்றதும் a to the power of y = xன்னு சொல்றதும் ஒன்று தான். பேசிக்கலி ஒரு நம்பரை கொண்டு வர என்ன பவர் வேணும்னு கண்டுபிடிக்கிறது தான் லாகரிதமோட வேலை. அண்ட் ரிலேஷன்ஷிப் இந்த ஸ்லைட் சூப்பரா காட்டுது. கிராஃப்ல பாத்தீங்கன்னா y = e to the power of x ஓட கர்வும் y = log x ஓட கர்வும் அந்த டயகனல் லைன் y = x-க்கு மிரர் இமேஜஸ் மாதிரி இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனோட எஃபெக்டை கேன்சல் பண்ணிடும். டோட்டல் ஆப்போசிட்ஸ் ஆனா பர்ஃபெக்ட்லி கனெக்டட். ரைட், இப்போ ஐப்போலாகரிதம் ஓட கொஞ்சம் சீட் கோட்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன்ஸை சூப்பர் சிம்பிளா மாத்திரும். ஃபர்ஸ்ட், 2 பெரிய நம்பர்ஸை மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா அது உங்களோட லாகை ஆட் பண்ணா போதும். அடுத்து டிவைட் பண்றதுக்கு பதிலா லாகை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா என் ஃபேவரட், பவர்ல ஒரு நம்பர் இருந்தா அதை அப்படியே முன்னாடி கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே, இப்போதான் மெயின் இவெண்ட்க்கு வரும். கால்குலஸ்ல இந்த ஃபங்க்ஷன்ஸோட உண்மையான சூப்பர் பவர்ஸை பார்க்க போறோம், ஸ்பெசிஃபிக்கா டிஃபரன்சியேஷன்ல. ரெடியா இருங்க, இது செம்ம ஈஸியா அண்ட் செம்ம கூலா இருக்க போகுது. ஸோ e to the power of x ஓட டெரிவேட்டிவ் என்ன தெரியுமா? அது e to the power of x தான். ஆமா, அது மாறவே மாறாது. நீங்க எத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் e to the power of x அப்படியே தான் இருக்கும். இவ்ளோ அமேசிங் பாத்தீங்களா? இது கால்குலஸ்லயே ஒரு ரொம்ப யூனிக்கான ப்ராப்பர்ட்டி. Next superpower, the derivative of log x. என்னன்னு கெஸ் பண்ணுங்க. அது just 1/x. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நீங்க ரொம்ப யோசிக்க கூட அவசியம் இல்ல. ஜஸ்ட் அந்த எக்ஸா தலைக்கீழ போட்டு 1/xன்னு எழுதுங்க, முடிஞ்சிருச்சு. உண்மையா சொன்னா டிஃபரன்சியேஷன்லே இது 2 தான் மோஸ்ட் சில்ட் அவுட், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ரூல்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு கிஃப்ட் மாதிரி. ஸோ இதுல மட்டும் எப்பவுமே தப்பு பண்ணிடக்கூடாது, அவ்வளோ ஈஸி இது. ஓகே, நம்ம பேசிக் மூவ்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டோம். இப்போ இந்த சிம்பிள் ரூல்ஸை வச்சு ஒரு ப்ரோ மூவ் கத்துக்கலாம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இம்பாசிபிளா தெரியற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண யூஸ் ஆகிற டெக்னிக் லாகரிதமிக் டிஃபரன்சியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபங்க்ஷனை பாருங்க. y = x to the power of sin x. பேஸ்லயும் வேரியபிள் இருக்கும், பவர்லயும் வேரியபிள் இருக்கும். பார்க்கறதுக்கே பயமா இருக்குல்ல?
நம்மளோட ஸ்டாண்டர்ட் பவர் ரூலும் ஒர்க் ஆகாது, எக்ஸ்பனென்ஷியல் ரூலும் ஒர்க் ஆகாது. அப்போ என்ன பண்றது? இந்த மாதிரி ப்ராப்ளமை ஒரு சிம்பிள் 4 ஸ்டெப் ரெசிபி வச்சு சால்வ் பண்ணலாம். ஸ்டெப் 1, 2 பக்கமும் நேச்சுரல் லாக் எடுங்க. ஸ்டெப் 2, நம்மளோட சீட் கோட் யூஸ் பண்ணி அந்த பவர்ல இருக்கிற sin x முன்னாடி கொண்டு வாங்க. ஸ்டெப் 3, இப்போ அந்த புது சிம்பிளான ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டெப் 4, ஃபைனலா dy/dxக்கு சால்வ் பண்ணுங்க. அவ்வளோதான். பார்க்கறதுக்கு கஷ்டமா தெரிஞ்ச ப்ராப்ளமை எவ்வளோ ஈஸியா சால்வ் பண்ணிட்டும் பாருங்க. ஓகே, வாங்க ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். எக்ஸ்பனென்ஷியல் ஃபங்க்ஷன் e to the power x நா வைரல் growth. லாகரிதமிக் ஃபங்க்ஷன் log x நா அதோட இன்வர்ஸ் எப்போன்னு கேட்கும். அதுங்களோட டெரிவேட்டிவ்ஸ் செம்ம ஈஸி. e to the power x அப்படியே இருக்கும் அண்ட் log x வந்து 1/x ஆகும். ஃபைனலா ஒரு ஃபங்க்ஷன் டு த பவர் ஆஃப் இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தா நம்ம ப்ரோ மூவ் யூஸ் பண்ணணும். அதான் லாகரிதமிக் டிஃபரன்சியேஷன். சோ, இப்போ உங்களுக்கு வைரல் growthக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப்ல உங்க சுத்தி இருக்கிற வேர்ல்ட்ல வேற என்னெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியலா க்ரோ ஆகுது? மேபி ஒரு ஆன்லைன் கேம்ல உங்க ரேங்க், ஒரு புது சோஷியல் மீடியா ட்ரெண்ட், இல்லனா ஒரு ஃபன்னி மீமோட ஸ்ப்ரெட் கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. ஆல் தி பெஸ்ட், you've got this.